ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தோம்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அதில் பார்த்தோம் பொது அறிவு பார்த்தோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்தோம்னா 10 கொஷின்ஸ் வந்து போடலான் இருந்தேன். ஸோ வந்து இப்போ செகண்ட் சீரீஸ் வந்து 25 கொஷின்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ ஒரு கொஷின் பார்க்குறோம்னா அந்த கொஷினுக்கு சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அங்கங்கே கொஞ்சம் என்னால் இது பண்ணுற அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து கவர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரு வீடியோ இருக்குன்னா அதில் 25 கொஷின்ஸ் இல்லை 26 ஒரு கொஷின் 2 கொஷின் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் தமிழுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 100 கொஷின் சீரீஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து 25 கொஷின் சீரீஸ்மா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Next, arrange the following events in chronological order and find the answer. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே பார்க்கலாம். சாம்பரன் சத்தியாகிரகா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க. சம்பரன் சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? சரி ஓகே. ஐ திங்க் நீங்களே வந்து பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ணலாம். ஸோ இப்போ இயர், அதாவது இயர் தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை எந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே. பட் வந்து இயர் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து மேட்ச்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இயர் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாம்பரன் சத்தியாகிரகா எல்லாருக்குமே தெரியும். அதோட இயர் என்னன்னு பார்த்தோம்னா 1917. அடுத்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940. ரவுலட் பார்த்தோம்னா 1919 வரும். ஸோ சால்ட் சத்தியாகிரகா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1930 வந்து தெரியும். ஸோ சாம்பரன் சத்தியாகிரகா யார் பண்ணதுன்னா காந்தியோட ஃபர்ஸ்ட்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அவரோட ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் சத்தியாகிரகா இது, அதாவது அந்த உண்ணாவிரதம் இருக்கிற போராட்டம், உண்ணாவிரதம் இருக்கிற சத்தியாகிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத்ல 1980 நடந்திருக்கும் இல்லையா? மில்ஸ் ஒர்க்கர் ஸ்ட்ரைக். அது ஓகேங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். முதல் சத்தியாகிரகம் வேற, முதல் உண்ணாவிரத சத்தியாகிரகம் அப்படின்றது வேற. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து நின்றுக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதாவது தனியா ஒரு நபர் மாதிரி எல்லா வீட்டுல இருந்து வெளில வந்து பண்றதான் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்வாங்க, தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லிட்டு. ஸோ அதோட இயர் பார்த்தோம்னா 1940 சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி ரவுலட் சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகம்ன்றத பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க காந்தி. ஓகேங்களா? ஸோ யாரும் எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம, எந்த ஒரு முன்னறிவும் இல்லாம அவங்க பாட்டு ஜஸ்ட் டவுட் பண்ணாலே என்ன பண்ணலாம், எந்த ஒரு விசாரணையும் இல்லாம இது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அது. அடுத்து சால்ட் சத்தியாகிரகா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இர்வின் இவர் கூட போய் என்ன பண்ணுவாரு காந்தி, ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்து சொல்லுவார், இந்த கோரிக்கைலாம் எங்களுக்கு நிறைவேற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த சால்ட் டேக்ஸு அப்புறமேட்டுக்கு இன்னும் நிறையெல்லாம் வைப்பாரு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா இவர் என்ன சட்டை கூட பண்ண மாட்டாரு இர்வின். அதனால என்ன பண்ணுவாருன்னா காந்தி எப்பவும் போல சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணலாம், உப்பு இதை நாமளே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், அந்த பக்கம் வெஸ்ட் சைடு, பாகிஸ்தான் சைடுலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதானே? ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1930 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ 1970, 1940, 1930. ஸோ இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம பண்ணோம்னா என்னன்னு வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆன்சர் பார்த்தோம்னா டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சாம்பரன் சத்தியாகிரகா, அது அப்படியே வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், ரவுலட் சத்தியாகிரகா 1919 வருமா, அதுக்கு அடுத்து ரவுலட் சத்தியாகிரகா. அடுத்து பார்த்தோம்னா 1930 யாருக்கு சால்ட் சத்தியாகிரகா வரும். அது கடைசி வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வரும். அப்படிங்கும்போது 1, 3, 4, 2 என்னது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நிறைய கேட்பாங்க, அதனால இயர் பார்த்துக்கிறதும் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா மேட்ச்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். அதாவது கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கின்றாங்க. வேலூர் மியூட்டினி, வேலூர் கழகம் பார்த்தோம்னா 10 ஜூலை 1806 போட்டிருக்காங்க. ரிவால்ட் ஆஃப் 1857, அதாவது 1857 ஆண்டு புரட்சி பார்த்தோம்னா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், தேயிலை தொழிலாளர்களால் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. அதுமாதிரி மெட்ராஸ் மகாஜன சபை வந்து டாக்டர் ரங்கையா நாயுடு ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை பார்த்தோம்னா
20th July 1905 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா என்னது சி 1, 3, 4 சரிதான். வேலூர் மியூட்டினி சிப்பாய் கழகம் 10/6/1806 பண்ணதான் இது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ரிவால்ட் ஆஃப் 1857 ஏன் தப்புன்னு பார்த்தோம்னா ரிவால்ட் ஆஃப் 1857 பார்த்தோம்னா அதுவுமே பார்த்தோம்னா சிப்பாய் கிட்ட இருந்து அதுவும் ஆரம்பிக்கும். அந்த பராக்பூர்ல வந்து பார்த்தோம்னா மங்கள் பாண்டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா 10/5/1857 வந்து நடக்கும். ஒரு செகண்ட். ஓகே, எப்போன்னு பார்த்தோம்னா 10/5/1857 அப்போ நடக்கும் இல்லையா. ஸோ வந்து அதுதான் வந்து நடக்கும். பிளான்டேஷன் தேயிலை தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு அதில் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இதில் பார்த்தோம்னா என்னது 2 தான் தப்பு, மற்றபடி 1, 3, 4 வந்து என்னது கரெக்டு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் INM. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஃபவுண்டேஷன் ஆஃப் INC இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம். சைமன் குழு. அடுத்து தன்னாட்சி இயக்கம் அமைச்சரவை குழு. ஸோ இது டேட் தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை பார்த்தோம்னா எதுக்கப்புறம் எது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு டேட் தெரியல என்ன பண்ணலாம், பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹோம் ரூல் மூமெண்ட். ஓகே, ஐஎன்சி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. 1885ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சொல்லிடலாம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அடுத்து வேற என்ன ஹோம் ரூல் மூமெண்ட், அதுவும் வந்து சொல்லிடலாம் 1916. ஓகே, இது 2 மட்டும் தான் எனக்கு தெரியுதுப்பா. வேற எதுவும் தெரியலன்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேபினெட் மிஷன் அமைச்சரவை குழு வந்து எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதாவது அவங்க வந்து தான் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு எழுதுறதுக்கு அதை இது அப்ரூவ் பண்ற மாதிரி வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது எப்போ கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிப்பாங்க, சுதந்திரம் கிடைக்கிற அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட INM மூமெண்டோட கடைசி ஒரு காலகட்டம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடணும், எப்படி அது கடைசியில் தான் வரும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஏன்னா அந்த INC ஃபார்ம் பண்ணது 1960 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது, கடைசியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சைமன் கமிஷனுக்கு அப்போ அந்த டைம்ல வந்ததுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேபினெட் மிஷன் தான் கடைசியா நடத்தின நிகழ்வுன்றது தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா வந்து பாலிட்டிலையும் படிச்சிருப்பீங்க, கேபினெட் மிஷன் தான் கான்ஸ்டியூஷன் பண்றதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட குழுவெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இதை வச்சு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், இது கடைசின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது என்ன ஏ ஆப்ஷன் தான் என்னது கடைசியில் அந்த 4 இருக்கு. அப்படிங்கும்போது ஆன்சர் தான் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இப்படியும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் அமர்வு 28/12/1885 WC பானர்ஜி தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டிவன் ஹியூம். அவர் ஒரு ICS ஆஃபீஸர். அவரோட சப்போர்ட்ல தான் இது உருவாகும். ஆன டேட் பார்த்தோம்னா 28/12/1885 ரொம்பவே முக்கியம். ஸோ இயர் பார்த்தோம்னா 1885. அடுத்தது பார்த்தோம்னா சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷன் நம்மளுக்கு தெரியும், அதாவது எல்லாமே வெள்ளையர்கள் இருக்கிற ஒரு கமிஷன். அவங்களே போட்டுக்கணும், அவங்களே ரூல்ஸ் போட்டனால எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பாய்காட் பண்ணி கோபேக் சைமன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதோட இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும், நவம்பர் 1927 இந்த டைம்ல தான். ஓகேங்களா, இந்த டைம்ல தான் இந்த சைமன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் இது டேட் போட்டுக்கலாம். 1885 ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1885. அடுத்து பார்த்தோம்னா 1927. ஸோ ஹோம் ரூல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹோம் ரூல் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் வந்து பாலகங்காதர திலக் தானே அவரும், சவுத் இந்தியாவில் சென்னையில் பார்த்தோம்னா யாரு நம்ம ஆனி பெசன்ட், இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட இயர் என்னன்னு பார்த்தோம்னா 1916 அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்த இயர் பார்க்கலாம். கேபினெட் மிஷன் நம்ம சொன்ன மாதிரி கேபினெட் மிஷன் எப்போ வந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா February 1946. ஸோ நம்ம இயர் மட்டும் எடுத்துக்கலாம் 1946. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்னது
நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன 1885 வரும், அடுத்து என்ன 1916 வரும், அதுக்கு அடுத்து 1927, அடுத்து 1946. அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன வரும்? ஏ வரும். ஓகேங்களா? இயர் வந்து அப்படி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Which of the statement given below is are correct? அதாவது Congress forms a interim government with Nehru as vice president. Muslim League decides to join the interim government on October 30, 1946. Constituent Assembly meets without Muslim League members on 9th December 1946. Indian Independence Bill received a royal assent on 18th July 1947. இங்க நான் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இயருமே ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து தமிழ்ல பார்க்கலாம். நேரு வந்து துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கம் அமைத்தது. 1946 அக்டோபர் 13 பார்த்தோம்னா இடைக்கால அரசாங்கத்தில் சேர முஸ்லீம் லீக் தீர்மானித்தது. ஆனா 1946 டிசம்பர் 9 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் இன்றி அரசு நிர்ணய சபை என்னாச்சு? கூட்டம் கூடியாச்சு. 1947 ஜூலை 18 இந்திய சுதந்திர மசோதா அரசரின் ஒப்புதலை பெற்றது. ஸோ இந்த நாள்ல எது வந்து கரெக்ட்? ஒன்று 2 4 மட்டும்தான் கரெக்ட். ஸோ அது வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட், அதாவது இடைக்கால அரசாங்கம் என்ன, நேருவை வந்து வைஸ் பிரசிடென்ட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் எப்போ ஓகே சொன்னாங்க இடைக்கால அரசாங்கத்தில் சேர்றது பார்த்தோம்னா 13 அக்டோபர் 1946 சேர ஒப்புதல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா 9 டிசம்பர் 1947, அதாவது 10, 11, 12 ஒரு மாசம் கழிச்சு வந்து சேர்ந்துவாங்க. ஆனா இவங்க வந்து சேரல அப்படின்னுவாங்க, பட் ஆக்சுவலி வந்து சேருவாங்க. இவரு தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து சேருவாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து வச்சிருப்பாங்க ஃபினான்ஸுக்கு இதாக வந்து நீங்க பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும் போது அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு. ஓகேங்களா? மற்றபடி ஏன் நோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாம் ஓகே ஆயிட்டு கடைசியா 18 ஜூலைல வந்து நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா? 18th ஜூலை 1947 என்ன பண்ணாங்க? ஓகே சொல்லிடுவாங்க. என்னது அந்த அரசு ஒப்புதல் ராயல் அசன்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சோம். எப்போ? 18th ஜூலை 18/7 1947 வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது நான் 3மே கரெக்ட். 1 2 3 4 கரெக்ட், 3 மட்டும் தான் தப்பு. கூட்டம் அவங்க இல்லாமலாம் கூடல, அவங்களோட தான் கூடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Women's liberation was one of the important objectives of the self-respect movement. சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். The movement provides a space for women to share their ideas. அப்படின்றாங்க. பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? Both A and R are correct and R is the correct explanation. A மட்டுமா சரியானதான், அதோட சரியான விளக்கமும் அதுதான். உண்மைதானே? ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கம்ல ஒன்று, அதாவது பார்த்தோம்னா எப்படி சுயமரியாதை இருக்கணும் அப்படின்ற மாதிரி பெண் விடுதலைக்காகவும் அவங்க ரொம்பவே அதோட முக்கிய நோக்கமா எடுத்து பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த பெண்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் பார்த்தோம்னா ஒரு தனி இடத்தை கொடுத்துச்சோ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு உண்மைதான். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டுமே சரிதான், அதுக்கு சரியான காரணம் தான். ஓகே, ஆர்டிகல் 19 பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட், 4 ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆர்டிகல் 19, அதாவது ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 19 கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் டிக்ளரேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஆன் கிரவுண்ட் ஆஃப் வார். ஆர்டிகல் 19 கான்ட் பி சஸ்பெண்டட் அந்த டைம்ல நேஷனல் எமர்ஜென்சி ஆன் கிரவுண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். Article 19 can be suspended during declaration of national emergency on ground of armed rebellion. Article 19 can be suspended during financial emergency. போர் காரணமாக தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது பிரிவு 19 இடைநீக்கம் செய்யப்படலாம், இன்னும் செய்யப்பட முடியாது, இடைநிறுத்த முடியாது. அதே மாதிரி 1000 ஏந்திய கிளர்ச்சியின் அடிப்படையில அவசர நிலை தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது பிரிவு 19 நீக்கம் செய்யப்படலாம், நிதி நெருக்கடியின் போது செய்யப்படலாம், இடைநீக்கம் செய்யப்படலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது கரெக்ட்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19 என்ன தெரியணும் இல்லையா? சரத்து பிரிவு 9 என்ன சொல்லுது? அதாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு, அதாவது மேடை போட்டு பேசுறதுக்கு, அசம்பிளி அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்குலாம் என்ன இருக்கு, நம்மளுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 19. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம படிச்சிருப்போம் பாலிட்டியில. எப்ப அது சில டைம்ல சில ஆர்டிகல்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில ஆர்டிகல் என்ன பண்ணாலுமே சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா?
ஸோ அந்த வகையில் அந்த ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல தேசிய அவசர நிலை பிரகடனம் பண்ணிட்டாங்கன்னா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போர் நடக்கிற டைம்ல போய் அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது, மேலே போட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது இல்லையா? பண்றது வந்து எப்ப, அதாவது மார்ஷல் லா மாதிரி போட்டுருவாங்க, யாரும் வெளில வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து கூட்டமா எங்கேயுமே கூடக்கூடாது. அது மாதிரி கூட்டினாங்களே பிடிச்சிட்டு இந்த ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில போயிட்டு அவங்க அந்த ஆர்டிகல் 19 என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஆர்டிகல் 19 தான் வந்து பார்த்தோம்னா சரி ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா இது. ஸோ ஆர்ம்டு ரிபல்லியனுக்காகலாம் வந்து இது பண்ண மாட்டாங்க, ஆயுதம் இந்திய கிளர்ச்சிக்கெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு போர் அந்த அளவுக்கு சீரியஸான விஷயத்துக்காக தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிளாகவே அவங்களே அடக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கும் ஆர்டிகல் 19க்கு என்ன சம்மந்தம்? ஸோ அப்படின் போது பிசிடி வந்து தப்பு தான். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெடியூஸ் த ஏஜ் ஆஃப் ரைட் டு வோட் ஃப்ரம் 21 years to 18? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 21 years தான் இருக்கும். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுவாரு, அதாவது இந்திரா காந்தி இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து நிற்பாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாரு, அப்போ அவர் தான் வந்து போடுவார், இந்த 21 years வந்து 18 years வந்து சேஞ்ச் பண்ணுவார். ஸோ அது என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா சேஞ்ச் பண்ணாங்கன்றது தான் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை 21 வயது 21 18 குறைஞ்சது? 61வது அரசியலமைப்பு சட்டம், 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, which state has the amount of gold ore, large amount of gold ore in India? இந்தியாவில் அதிக அளவில் தங்கத்தாது இருப்பை கொண்டுள்ள மாநிலம். ரொம்ப ஈஸி தானே, கர்நாடகா. அடுத்து, த நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம்? ஹைதராபாத். ஓகே. Which type of soil formed by the process of leaching due to high temperature and high rainfall? அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு காரணமாக கசிவுறுதலில் செயலாக்கத்தினால் உருவாகும் மண் வகை இது? சரளை மண், லேட்ரைட் சாயில். ஓகேங்களா? ஓகே, which of the following statement is not correct? எது சரி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாஜி formula was proposed by Rajagopalachari with a view to resolving the political deadlock in the country. அதே மாதிரி நவம்பர் 1932 governments called the third round table conference in London. Sir Cripps arrived in Delhi on March 22, 1942. So Cripps mission proposed the formation of Constitutional Assembly. ராஜகோபாலாச்சாரியின் ராஜாஜி திட்டம் நாட்டின் அரசியல் பிணக்கை தீர்க்கும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. 1932 நவம்பரில் லண்டனில் மூன்றாம் வட்டமேஜை நாடு, சாரி மேல கொஞ்சம் இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, 3ஆம் வட்டமேஜை மாநாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட்டப்பட்டது. அடுத்து, கிரிப்ஸ் தூதுக்குழு டெல்லிக்கு 22 மார்ச் 1942 வந்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செய்தது. இதுல தப்பானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரி அல்லாதது, தப்பானது அப்படின்னு கேட்கிறாங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே இன்னும் இயர்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். பட் ஈஸியா ஒரு இதை படிச்சோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாவே இது டக்குன்னு பிடிச்சிடலாம். டி, கிரிப்ஸ் தூதுக்குழு அரசியல் நிர்ணய சபை அமைக்க பரிந்துரை செஞ்சது எந்த மிஷன்? கேபினெட் மிஷன் தானே பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு டி தானே தப்பு. மற்றபடி மற்றது எல்லாமே கரெக்டு. மற்றதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நவம்பர் 1932 நல்லாவே தெரியும், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அந்த கிரிப்ஸ் வந்திருப்பாங்க டெல்லிக்கு. எப்போ? 22 மார்ச் 1942 வந்திருப்பாங்க கிரிப்ஸ் தூதுக்குழு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கிரிப்ஸ் மிஷன் வந்து ப்ரப்போஸ், அதுதான் வந்து கேபினட் மிஷன் தான் என்ன பண்ணுவோம், ப்ரப்போஸ் பண்ணும். ஸோ கிரிப்ஸ் எப்போ வந்தாங்க? மார்ச் 22, 1942 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து போலாமா? ஓகே, சூஸ் த கரெக்ட் பேர். ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். ஸோ இதில் எது கரெக்டு? ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு, அதுதான் கரெக்ட். 280. ஃபினான்ஸ் எமர்ஜென்சி என்ன வரும்? நிதி சார்ந்த அவசர நிலை என்னது? ஆர்டிக்கல் 360. தேசிய அவசர நிலை எது? 352. ஸ்டேட் எமர்ஜென்சி என்னது? 356.
இல்லை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி அதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னது இதில் கரெக்டாக என்னது? ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அபவுட் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகே, ரெண்டு மட்டும்தான் தவறு. அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அதாவது இவன் கவர்மெண்ட் cannot take away or abridge these rights-ன்றாங்க. அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, இது அப்படியே இந்த லைனை கொடுத்துருப்பாங்க, கேன் கொடுத்துருப்பாங்க, கேன் டேக் அவே ஆர் abridge these rights. டிபிஎஸ்பி வந்து பண்ண முடியும். மற்றபடி பார்த்தோம்னா அயர்லாந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு அதாவது தார்மீகம் மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை அப்படின்றாங்க. அதே மாதிரி கட்டாயப்படுத்த முடியாதுன்றாங்க. இது வந்து ஒரு அறிவுரை, என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க இல்லையா, எப்படி சொல்றது, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இப்படி பண்ணுங்க, நீங்க ஏதாவது சட்டம் கொண்டு வரீங்க, நீங்க ஏதாவது திட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னும் போது இந்த இந்த டிபிஎஸ்பியில இருக்கிற அந்த கோட்பாடுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்கன்னு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் வந்து இந்த டிபிஎஸ்பி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து அப்படின்னு பார்க்கும்போது என்னது, இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும், கவர்மெண்டால சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது சேஞ்ச் பண்ண முடியாதுங்களா? ஓகேங்களா? அதுதான் தப்பு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 14. வாட் இஸ் த நேம் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்ரா இன் பங்களாதேஷ்? அதாவது வங்காளதேசத்துல பிரம்மபுத்ரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வரும் இல்லையா அந்த பிரம்மபுத்ராவுக்கு, அந்த மாதிரி பங்களாதேஷ்ல என்ன பேருன்னு கேட்குறாங்க. என்னது? ஜமுனா, ஜமுனான்னு பேரு. சரி, ஓகே. இது டிபெட்ல என்னன்னு சொல்லுவாங்க? டிபெட்ல டி 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 டிபெட்ல ஷாங்போ. ஓகே, அருணாச்சல் பிரதேசில் என்னன்னு சொல்லுவாங்க? திஹாங். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிபெட்ல ஷாங்போ, அருணாச்சல் பிரதேச திஹாங், பங்களாதேஷ்ல ஜமுனா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன் பிலாங் டு சமுத்திரகுப்தா? அதாவது சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் யாவை? ரெண்டு மெயினா பார்த்திருப்போம், மெஹ்ருலி, அப்புறமேட்டு என்னன்னு பார்த்திருப்போம், அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதையும் பார்த்திருப்போம், நாலந்தா, செப்புப்பட்டயம், ஈரான், இதெல்லாம் பார்த்திருப்போம். இதுல பார்த்தோம்னா சமுத்திரகுப்தாவோட கல்வெட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், ஒண்ணுக்கு மட்டும் சொன்னேன். ஸோ சமுத்திரகுப்தாக்கு என்னென்ன வரும்? அலகாபாத், சமுத்திரம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து நாலந்தா காப்பர் பிளேட், அடுத்து ஈரான் ஸ்டோரி இன்ஸ்கிரிப்ஷன், இது மூணுமே வரும். ஓகேங்களா? எதுக்கு? சமுத்திரகுப்தாவுக்கு. இந்த மெஹருலி பிள்ளை எதுக்கு வரும் பார்த்தோம்னா சந்திரகுப்தா 2க்கு வரும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் திஸ் ஐட்டம்ஸ் were shipped to King Solomon from தமிழ்நாடு in the 10th century BC? அதாவது கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனிட் 8 கொஸ்டின். இதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பி, மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். பீகாக் ஃபெதர், எலிஃபண்ட் ஐவரி, பர்ஃப்யூம்ஸ். இது மூணு என்ன பண்ணாங்க? ஷிப் பண்ணாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் தான். 10th century, 10ஆம் நூற்றாண்டு. எங்க கிமுவே ஒரு கீவேர்டு, கிமு 10ஆம் நூற்றாண்டுன்றது ஒரு கீவேர்ட், சாலமன்றது ஒரு கீவேர்ட், எங்க அனுப்புனாங்க தமிழ்நாடுன்றது ஒரு கீவேர்ட். அடுத்து பார்த்தோன்னா மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள் கீவேர்ட் தான். ஓகேங்களா? ஒன்னொன்னுமே இதுல முக்கியம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். In the household right, this is of life, the perfect grace and gain. Which of the two graces are mentioned as necessary for a successful marital life in the above திருக்குறள்? உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு. ஸோ மேற்காணும் திருக்குறள்ல எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்?
ஏன்னா பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க இந்த குறள். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது என்னது? அன்பும் இருக்கணும், அறனும் இருக்கணும். லவ் அண்ட் அஃபெக்ஷன். அடுத்து, திருவள்ளுவர்ஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் thought treasures are found in which of the following parts of திருக்குறள்? வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவை எது கூறலாம் அப்படின்றாங்க. ஸோ எதில் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு அப்படின்றாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஈஸி, பொருட்பால், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, கரெக்ட் இன்கரெக்ட் பேர். சூஸ் த இன்கரெக்ட் பேர். மிருச்சகடிகா, சுத்ராக்கா, நிதிசாரா, விஷாகதத்தா, அஷ்டத்யாகி, பாணினி, ரித்து சம்ஹாரா, காளிதாசா. இதில் பார்த்தோம்னா புக்கு எழுதுனவங்க. இதில் எது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சி, நிதிசாரா விசாகதத்தர். நிதிசாரா எழுதுனது யாரு? காமண்டகா. ஓகேங்களா? இவர் தான் என்னது எழுதினாரு, நிதிசாராவை. அதுதான் என்னது தப்பு. இதுக்கு ஆன்சர் அதுதான். அடுத்து பார்க்கலாம். Whose statement is this? The net output of commodities and services flowing during the year from the country's productive system into hands of ultimate consumers. அதாவது வாக்கியத்தை கூறியவர் யார்? ஓர் ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அநேக இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது சொன்னது யாரு? சைமன் குஸ்னெட். சைமன் குஸ்னெட். அடுத்து பார்க்கலாம். Which of the statement given above is or correct? So மேற்கொண்ட கூற்றுகள் எது சரியானது? Women's Indian Association was started in 1975 by Margaret Cushing. Devadasi was a custom of dedicating young girls to Hindu temples as a servant of God. In 1930, Muthulakshmi Amaya introduced a bill on prevention of dedication of women to Hindu temples in Presidency of Madras. The bill, which later became the Devadasi Abolition Act, declared the பொட்டுக்கட்டு ceremony unlawful. அதாவது இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்டது 1917 மார்கரெட் கஷின்ஸ் என்பவரால். கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் தேவதாசி என்று அறியப்பட்டனர். 1930 முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்தும் சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. ஸோ இதில் பார்த்தோம்னா எது சரியானது? மேல இருக்க கூற்றுல எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் எல்லாமே கரெக்ட் தான். 1917 தான் என்னது WIA விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் இந்திய பெண்கள் சங்கம் என்னது மார்கரெட் கஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தேவதாசி முறை அப்படின்றது இளம் பெண்களை கோயிலுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இது மாதிரின்னு சொல்லிட்டு தெரியும். இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, 1930 முத்துலட்சுமி அம்மையார் என்ன பண்ணுவாங்க, சென்னை மாகாணத்துல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எதிராக மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. பட் கிட்டத்தட்ட 15 வருஷம் நினைக்கிறேன், 15 வருஷமா 10 வருஷமா ஓகே, அத்தனை வருஷம் கிடப்பில கடந்து பின்னாடி 1936 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டா எந்த இயர்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்க. அந்த இயர்ல தான் என்ன ஆகும், லாவா மாறும். ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா? சச்சிதானந்தா சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். என்னது? 1 A மட்டும் தான் கரெக்ட். அவர் ஓல்டஸ்ட் மெம்பர் எலெக்டட் அஸ் டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. அதாவது அவர் சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். யாரு? ஆச்சாரிய கிருபாலினி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமா என்ன இவர் பண்ணுவாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்டா ராஜேந்திர பிரசாத் வருவார். இவர் டெம்பரரி பிரசிடென்டா இது பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 9/12 1946 47 I think 46 yes
ஓகேங்களா. அப்போ வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே கான்ஸ்டியூஷன் எழுதுறது அன்னைக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Which Sultan introduced a department called Diwan-i-Kogi? அதை எந்த சுல்தான் திவான்-இ-கோகி வேளாண்மை என்ற துறை ஏற்படுத்தினார்? யார்? ஃபெர்ரோஸ் துக்ளக். அவர்தான் பண்ணியிருப்பாரு. இந்த முகமது பின் துக்ளக் வந்து எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், எல்லா அக்ரிகல்ச்சர் அதுன்னு எல்லாம் இவர் போட்ட வரி தாங்க முடியாமல் நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. அதனால வந்து வருவாய் சரியாக கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் நிறைய பண்ணுவார். அந்த இதெல்லாம் என்னது அணை கட்டுறது, அந்த வாய்க்கால் கேனல்ஸ்லாம் வாய்க்கால் அமைச்சு கொடுக்குறது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு நிறைய பண்ணுவார் அவர். ஓகேங்களா. நம்ம கீழே இருந்த நிலைமையிலேருந்து ஓரளவுக்கு கொண்டு போவார் அவர் ஃபெர்ரோஸ் ஷா துக்ளக். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மேட்ச். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. பேட்டில் ஆஃப் காக்ரா, காக்ரா போர், சந்தேரி போர், கான்வா போர், ஹால்டிகட்டி போர். ஓகேங்களா. ஸோ இயர் வந்து மேட்ச் பண்ணி சொல்லி போட்டிருக்கு. மேட்ச் பண்ணுங்க. அதாவது ஒன்று எப்படி தெரிஞ்சிருக்கணும், எப்போ நடந்துச்சுன்னு தெரியணும், எதுக்கப்புறம் எது நடந்துச்சுன்னு தெரியணும், இல்லை எக்ஸாக்டாக தெரிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். ஸோ பேட்டில் ஆஃப் காக்ரா எப்போ நடக்கும்? 1529. அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528. அடுத்து பேட்டில் ஆஃப் கான்வா போர் 1527. கால்டிகட்டி தான் கடைசி நடக்கும் இல்லையா, 1576. ஆன்சர் என்னது? சி. ஓகேங்களா. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். மேஜர் கூட்ஸ் கயத்தார், தீரன் சின்னமலை, வேலுநாச்சா, குயிலி, ஓடாநிலை, கட்டபொம்மன், கலோனல் ஜெல்லஸ்பி. ஓகே, மேட்ச் பண்ணுங்க. வேலூர் ரிவால்ட், அதாவது வந்து இயர்லி ரிவால்ட். ஃபர்ஸ்ட் இதே அதான் வரும் இல்லையா. மேஜர் கூட்ஸ் எதுக்கு வருவாங்க? கலோனல் ஜெல்லஸ்பி. தீரன் சின்னமலை, ஓடாநிலை, அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டிட்டு இருப்பார் இல்லையா, போகாம திப்பு சுல்தான் வந்ததுக்கப்புறம். குயிலி யாரு? வேலுநாச்சியார் படையில பெண்கள் இதுக்கு பார்த்தோன்னா அதை உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, பெண்கள் படைக்கு. அதுக்கு வந்து தலைமை தாங்கினவங்க அந்த குயிலி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட ஜெயிச்சிருப்பாங்களே, மெயினான ஒரு இது கேரக்டர் குயிலி. அடுத்து வேற யாரு? கட்டபொம்மன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கயத்தார். அவரை அங்கதான் என்ன பண்ணுவாங்க, தூக்கில் போட்டு சாகடிப்பாங்க இல்லையா, அந்த இடம். ஓகே, அடுத்து கடைசி கொஸ்டின். இது ஒரு மேட்ச். அதாவது யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இது எதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். காந்திஜி என்ன சொன்னாரு? டூ ஆர் டை, செய்ய இல்லைன்னா செத்து மடின்னு சொல்லியிருப்பாரு. இதில் அந்த வெள்ளையனி வெளியேறு அந்த இதில் வந்து சொல்லி குயிட் இந்தியா ஆக்ட் அதில் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. அடுத்த முஸ்லீம் லீக் என்னன்னு சொல்லியிருக்கோம், டிவைட் அண்ட் குயிட், பிரித்து விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாரு? டெல்லிக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, டில்லி சலோ அப்படின்னுவாரு. சுவாமி தயானந்தா என்ன பண்ணுவாரு? வேதத்திற்கு திரும்புக, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு. அவ்வளோதான் 25-26 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ இயர்ஸ் பார்த்துருக்கோம். இதில் அது ஒன்றுமே ஒரு கொஸ்டின் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை எப்படி இருந்துச்சு, இல்லை இன்னும் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். உங்கள் கமெண்ட் ரொம்பவே எனக்கு முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொரு எஃபோர்ட்டும் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரதிபலன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா.
பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து நான் கொண்டு வருவேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸும் நான் கொடுப்பேன். ஸோ ஓகேங்களா? அதில் ஏதாவது குறை இருந்துச்சாலும் சொல்லுங்கள். சப்போஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் பார்த்தோம்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நானும் திருத்திக்குவேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கற்றுக்கலாம். அடுத்த ஒரு சீரீஸில் மீட் பண்ணுறேன். பாய்.